இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது உங்க கேபினா? இல்ல, உன்னோட கேபின். இது ஓகேவா இல்ல வேற பெரிய கேபின் தரவா? ஐயோ, இதுவே என் வீட்ல பாதி சைஸ் இருக்கு. இதுக்கு மேல நான் பெருசா வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேமா? சாரி மேடம். உனக்கு எது கம்ஃபர்டபிளா இருக்கோ அப்படியே கூப்பிடு. எனக்காக எதையும் மாத்த வேண்டாம். உங்க கம்பெனின்னு தெரியாமலே நான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் பாருங்களேன். உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு எல்லாம் தெரியும். எப்படி? நீ இன்டர்வியூக்கு வந்தது, வேண்டான முடிவெடுத்துட்டு போனது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். உன்னை கைப்பிடிச்சு தூக்கிவிட இனி நான் இருக்கேன். நம்ம கம்பெனிங்கிறது இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய ஃபுட் ப்ராடக்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதையும் நீ தான் பாத்துக்கணும். எல்லாத்தையுமே நீ நல்லா பாத்துக்குவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீயா? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு இங்க என்ன வேலை? இவ்ளோ பெரிய கேபின்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கனே, எனக்கு என்ன வேலைன்னு பார்த்தா உனக்கு தெரியலையா? நான் புதுசா அப்பாயிண்ட் ஆயிருக்கேன். அன்னைக்கு என்னமோ நான் வேலை செய்யற கம்பெனில நீ வேலை செய்ய மாட்டேன்னு ரொம்ப வீம்பா சொல்லிட்டு போன. இப்ப என்ன பயம் விட்டு போயிடுச்சா? எனக்கு என்ன பயம்? பயம் இருக்க போய் தானே அன்னைக்கு கடவுளுக்கு நன்றி எல்லாம் சொன்ன. அது உனக்கு பயந்து இல்ல, உன் மூஞ்சிலே முழிக்க பிடிக்காம சொன்னது. ஆனா அதுக்கப்புறம் நான் யோசிச்சப்பதான் எனக்கு ஒண்ணு புரிஞ்சுது. நான் வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல இருந்து நீ என்ன வேலையை விட்டு தூக்குனல, அதே மாதிரி உன்னைய உன் வேலையை விட்டு தூக்குறதுக்கு தான் நான் மறுபடியும் இங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கேன். அது சரி, நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், தயவு செஞ்சு என்னை வேலை விட்டு தூக்கிடாதீங்க மேடம். நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். எனக்கு இந்த வேலை போயிடுச்சுன்னா என் குடும்பம் நடுத்தருக்கு வந்துடும் மேடம். ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் இந்த ஒரு வாட்டி மட்டும் என்னை மன்னிச்சு விட்டுருங்க மேடம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேன் மேடம். இதுக்குதான் அன்னைக்கே உன் ஆணவத்துல ஆடாதேன்னு சொன்னேன். இப்போ என்கிட்ட வந்து இப்படி கெஞ்சிட்டு இருக்க பாத்தியா? இப்படி ஒரு நிலைமை உனக்கு இவ்ளோ சீக்கிரம் வரும்னு நீ எதிர்பார்த்திருக்க மாட்டல? ஆமா மேடம், ப்ளீஸ் மேடம், இனிமே அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் மேடம். என்னை மன்னிச்சு விட்டுருங்க மேடம். மேடம், நான் சொல்லிருந்தேன்ல, ஒரு திமிர் பிடிச்சவனால என் வேலையே போயிடுச்சுன்னு. அது இவன் தான் மேடம். இப்ப இவனை வேலையை விட்டு தூக்குறேன்னு சொன்னதும் பயந்து போய் என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கா மேடம். இவன் ரொம்ப தப்பான ஆளு மேடம். உடனே வேலையை விட்டு தூக்கிடுங்க. இவன மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்ம என்கரேஜே பண்ணக்கூடாது மேடம். என்னைய வேலை விட்டு தூக்குற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆளா நீ? பாத்தீங்களா மேடம், நீங்க இருக்கும்போது எவ்வளவு திமிரா பேசினானு. யார் ஜானு இவ? இவள எதுக்கு நம்ம கம்பெனில வேலைக்கு வச்சிருக்கீங்க? முதல்ல இவளெல்லாம் கழுத்தை பிடிச்சி வெள்ள தெளிச்சானோ. இங்க வேலைக்கு ஆளை வைக்க தூக்க எல்லா ரைட்ஸும் எனக்கு தான் இருக்கு. நீ என்னையவே வேலை விட்டு தூக்க போறியா? What's all this, Janu? So funny. நான் கிளம்புறேன் மேடம். இவன் கண்ட்ரோலுக்கு கீழே என்னால வேலை பார்க்க முடியாது. புரிஞ்சா சரி. நீ சிபி கண்ட்ரோல்ல வேலை பார்க்கறேன்னு உனக்கு யார் சொன்னது? சிபி தான்
ஓன் கண்ட்ரோல்ல வேலை பார்க்க போறான். ஜானு, வாட் இஸ் திஸ் ஜானு? சிபி, இன்னையில இருந்து தமிழ் தான் உனக்கான ரிப்போர்ட்டிங் மேனேஜர். திஸ் இஸ் ரிடிகுலஸ். அவங்க சொல்றத தான் நீ செய்யணும். அவங்க தான் உனக்கு சீஃப். ஜானு, மேடம் நான் சொல்றத நீ செய். நான் சொன்னா நீ செய்வல்ல? ஜானு, வாட் இஸ் திஸ்? வர்ஷினி, வாட்? எங்க போறீங்க? நான் எங்க வேணா போவேன், எப்ப வேணாலும் வருவேன். அதெல்லாம் கேக்குற ரைட்ஸ் உனக்கு கிடையாது. காட் இட்? என்ன இவ எங்க போறேன்னு கேட்டு எப்படி பேசிட்டு போறா? ஏய், மேடம், எங்கதான் இருக்கியா நீ? சொல்லுங்க மேடம். அது வேற ஒன்றும் இல்லை, எங்களுக்கு 2 லட்ச ரூபா கேஷ் தேவைப்படுது. நீ என்ன பண்றனா, அந்த வினோத்துக்கு ஃபோன் பண்ணி தர சொல்லு. அவன் என்னமோ நீ சொன்னதான் தருவானாமே. என்ன என்னமோ உன் பையில இருந்து எடுத்து தர்ற மாதிரி யோசிக்கிற? இல்ல மேம், நேத்தே கொஞ்சம் கேஷ் வாங்குனீங்க, அதுக்கு என்ன கணக்குன்னு சொன்னீங்கன்னா. ஜனாமா கேட்பாங்க மேம், அதான். ஏய் பார், சின்ன பொண்ணாச்சேன்னு பார்த்துட்டு இருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கோ, நடக்கிறதே வேற. காசு கேட்டா கொடுக்கறது மட்டும்தான் உன் வேலை. அந்த வேலையை மட்டும் நீ செஞ்சிட்டு இருந்தீன்னா அது உனக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. அதை விட்டுட்டு அது என்ன இது என்னன்னு ஏதாவது நோண்டி நோண்டி கேட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, தொலைச்சிருக்க. அட என்னங்க நீங்க? புதுசா இப்பதான் வந்திருக்கா, அவளை போய் மிரட்டிக்கிட்டு. நாம சொல்ற மாதிரி சொன்னா புரிஞ்சுக்க போறா. ஏய் பொண்ணே, நீ போனை போட அவனுக்கு போடு. ஏய், அதான் சொல்றாங்கல்ல, போனை போடு. வினோத் சார், அவங்களுக்கு கொஞ்சம் கேஷ் வேணுமா, கொடுத்து விட்டுருங்க. குட் கேர்ள். நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு. ஏங்க வாங்க போலாம். என்னது இது? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க, எப்படி சமாளிக்கிறது? ஆண்டவா.